மன்னித்து நினைப்பா. மன்னித்தீர்களா? ஆமா மன்னித்தே. மறந்து ஆனா என்னை விட்டு பிரிந்ததே மறக்க முடியவில்லை. விட்டாய் மகிழ்ச்சி. அண்ணா சருண சருண மன்னா உங்களை இப்படி பணிந்தால் போதாது. என் மனதை புலக வேண்டுமானால் நான் உங்களை எப்படி பணிய வேண்டும்? எப்படி அண்ணா தம்பி எங்கள் தன்மன் அண்ணா தச்சா போற்றுகிறேன். பீமரன தந்தரனோ இந்த பார்த்திபனும் போற்றி செய்வேன். நகுல சகாதேவரை பத்திரமாக பார்க்க வேண்டும். பத்தினி பாஞ்சாலி ஐவருக்கு தேவை. ஆமா அழியாத பத்தினி என்ன? ஆமாப்பா சென்றவன் இதற்காக திரும்பி வர வேண்டும். ஆமாப்பா இதுக்காகப்பா சொல்லுப்பா. அனாத்பதங்கள் அண்ணா வேண்டும். அர்ப்பணை என்றால் விடை. எனக்கு விடை கொடுங்கள், நான் சென்று வென்று வருகிறேன். அர்ப்பணைகள் கற்க
இடத்திலே மனப்பூர்வமாக சென்று ஈசனை என்று வருவாய் என்று அர்ப்பணம் தந்திருக்கிறேன். ஆகட்டும் ஆகட்டும். அம்மா கரத்தில் எதிர்க்கப்பாக நான் செல்வதோ ஆனந்தமான கானகம். அந்த கானகத்திலே எத்தனையோ மிருக சாதிகள் வரலாம், பெரிய பெரிய ராட்சதர்கள் வரலாம். நானே பூட்டுவேன், அம்பை தொடுப்பேன், அங்கே மடிப்பேன், செல்வேன் கைலாயம். தம்பி, இது தர்ம சாஸ்திர விதி கிடையாது. தர்மர் கொடுக்க வேண்டிய சூடாமணி புஸ்தகத்தை நான் தருகிறேன். தர்மனால் கொடுக்கப்பட்டது. அந்த நூலுக்கு பெயர் சூடாமணி புஸ்தகம். அதனால தர்மர் சூடாமணி புஸ்தகம் அப்படி என்பது பொருள். இதை படி தவம் செய்யும் விதிமுறை இருக்கும். அதை காட்டியும் தவத்திற்கு செல்லும் போது ஏதாயிரம் ஆபத்து நேர்ந்தால், இடையூறு நேர்ந்தால், அது என்ன சொல்றது தெரியுமா? ஒரு பெண்ணானவள் தவத்தை கலைக்க வருகிற போது தாய் என்று சொல், தங்கை என்று சொல், அம்மா என்று சொல், 3 முறை சொல்லிவா. உன் வார்த்தை கேட்கவில்லை என்றாலும் அந்த காண்டிபத்தால் அவரை கொண்டு அந்த பெண்ணை கொண்டாலும் தோஷம் கிடையாது, கிடையாது, சிவனை சேர்ந்து விடும். காரம் கொல்ல வர வேண்டிய காராபசு வாயிலும் 3 முறை சொல்லிவார். உன் வார்த்தை கேட்கணும்னா பசுவை கொண்டாலும் தோஷம், முன்னை சேரால் சிவனை சேரும். பாம்பு படமெடுத்து வரக்கூடிய பாம்பு உன்னை கண்டு பயந்து புற்றில் மேல் ஏறினால் விட்டுவிடு. சீறி படமெடுத்து வந்தால் அந்த பாம்பை கொண்டாலும் தோஷம் இல்லை, தோஷம் கிடையாது, சிவனை சென்றுவிடும். ஒரே வைராகியமாக நேரமாக சென்று ஈசனை கண்டு வரம் பெற்று வருவாயாக. ஆனா ஒரு சமாச்சாரம், வரம் பெற்று எதை சாதிக்க வர வாங்க போற, ஏன் போற, வரம் பெற்று வந்து என்னென்னப்பா செய்ய போற? அத்தனையும் மறந்து விட்டாயா? வரத்தை பெற்று என்ன செய்வாய் என்று கேட்கின்றாயே. உன் சிந்தனைகள் எதுவும் இல்லை என்ன? நான் என்ன திரும்ப செய்ய போகிறேன்? அந்த கங்கை என்ன வேண்டும்? வீட்டாச்சாரி காங்கையனை வெல்ல வேண்டும். சரி, காங்கையனை கொல்ல வேண்டும். காரணம் அன்றைய தினத்தில் அசனாபுரத்தில் சூதாடுகின்ற போது வயசுல மூத்தவங்க பெரியவங்க இருக்கிறாங்கன்னா சின்ன பசங்க, டே தம்பி இந்த வழியில போகாது, கெட்டுருவேன், இந்த வழியில போட நல்லா இருப்பேன். இந்த காலத்துல எந்த பிள்ளைங்களும் கேட்கறது. ஆனா பிரிக்கின்ற போதை வயதில் மூத்தவர் இருக்கின்றால் சிறிய பிள்ளைகளுக்கு மூத்தவர்தான் புத்தி சொல்ல வேண்டும். ஆமாப்பா, 886 வயது படைத்த வீட்டாச்சாரி உன்னிடத்தில் வந்து வேற பிள்ளையே தரமா சூதாட வேண்டாம் தருமா, சூதாடினால் வாதின்று சொல்லப்பட்ட சண்டையில் விட்டுவிட வேண்டாம் என்று முன்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? அவனை 56 நாடு பேர் வளர்ச்சி யோதினன் அவனிடத்தில் சென்று பிள்ளைய பேரரசே துரியோதினா சூதாடுவதை தானே ராஜ பரம்பரையில் சேர்ந்தவர்கள் சூதாடலாமா? ஒரு வார்த்தை பெரியவர் சொல்ல சின்ன பசங்க கேட்டு போயிட்டு அந்த பெரியோர் அன்று தினத்தில் வாயை தலைக்காத மௌனத்தை சாதித்தாரே. 886 வயது படித்த வீட்டாச்சாரி, அந்த வீட்டாச்சாரியை நாம் கொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட ஆளு இந்த என்ன முக்கியமா அவரை சாகடிக்கணும். அதன் பிறகு அந்த கர்ணனை நான் வெல்ல வேண்டும். அன்றையே சூதாடுகிற போது வந்தா சூதுக்குவா என்று நான் ஒரு வார்த்தை கேட்டு விட்டான். கர்ணன் என்னப்பா, ஏ தர்மா, கதித்து சூதாடாத கைலாத தர்மா, எதிர்த்து சண்டை செய்தாய் நீ யாரை வெல்வாய்? வந்தால் சூதிக்கவா, இல்லை என்றால் வாதிக்கவாடே தர்மா என்று அழைத்தானே அந்த கர்ணன். அந்த கர்ணனை நான் வெல்ல வேண்டும். அதன் பிறகு இவர்களை வென்றால் கொன்றால் போதாதே, எங்கள் அண்ணா வைத்தாரே சபர்தம். யார் தெரியுமா? எங்க இளைஞன பீமாச்சலன்.
எங்கள் இல்லை என்னும் பீமசேனன் வைத்தாரே சபர்தம் சபரத்தை முடிக்க வேண்டும். அடே துரியோதினா, அண்ணி என்பவள் தாய்க்கு அண்ணி என்பவள் தாய்க்கு சமம். எந்த தாயை கொண்டு வந்து அவளது தொடர்ந்து அமர செய்தாயோ உன் வல்லத தொடையை அடித்து முடிக்கும் வரை இது கையாளாது ஜனம் மாற்றேன் வைத்தாரே பீமசேன சபதம். சபதை குறிக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது. அந்த அம்மா வச்சாலே சபதோ பாஞ்சாலி அந்த ஆதி சக்தி அந்த அம்மா வச்சாங்களே சபர்தம். ஏ துரியோதினா, அண்ணி என்பவள் தாய்க்கு சமம் என்று தெரியாமல் என் சிறையை விடுத்து 60,000 தெரு வீதியில் செத்த பொண்ணை பாம்பை போல் இழுத்து வந்து எந்த வல்லத தொடை மீது அமர்ந்த செய்தாயோ அந்த வல்லத தொடையை இளைய கணவர் அடித்து மடிக்கும் வரை நீ மடிந்த பிறகு உன் நெஞ்சி மேல் அமர்ந்து உன் ரத்தத்தை எடுத்து கூந்தலாக்கு எண்ணெயாகவும் உன் குடலை எடுத்து இந்த கூந்தலுக்கு பூவாகவும் உன் வரி எலும்பை எடுத்து இந்த கூந்தலுக்கு ஷீப்பாகவும் ஏ துரியோதினா நீ மடியும் வரை என் கூந்தலை முடியேன் வைத்தாலே சபதத்தை முடிக்க வேண்டும். இதை முடித்தால் போதாது. இவங்களுக்கு என்ன வேணும் காரணத்தை கட்டி வச்சிருக்கிறாங்களா? அவங்க என்னத்துக்கு காத்திருக்கிறாங்க? எதற்காக தெரியுமா காத்திருக்கிறாங்க? எந்த உந்தனுக்கு அரசர் முடி பட்டாபிஷேகம் நீங்கள் அரசர் முடி சாட்டி ஹஸ்தினாபுரத்தில் நீங்கள் ஒரு பேரரசராகவோ பாஞ்சாலி பட்டணத்தினாரியாகவோ பீமசேனன் ஒரு இளவரசராகவோ அர்ஜுனன் பக்கத்தில் இருந்து நகுலன் குடுப்பல் மந்திரியாகவோ சகாதேவன் வருங்காலம் போரால் நிகழ்க சாஸ்திரத்தில் மிகுந்தனாகவோ ஹஸ்தினாபுரத்தை ஆள வேண்டும். இதுதான் என் சிந்தனை. எனக்கு விடை கொடு. ஒரு மனதில் வைத்துக் கொண்டு ஈசனை பார்க்க போகிறாய். இது நிறைவேறனாக ஈசனை பார்த்தியாக வேண்டும். காசு பலம் வாங்கியாக வேண்டும். மன்னித்தேன் தம்பி. எங்கு சென்றாலும் ஆண்டவர்களாலே குறைவில்லாமல் ஆண்டவனை துத்திரம் செய்து தவறுதல் செய்து மரமாகி வர வேண்டும். சபைகளே அண்ணாவிடத்தில் விடைபெற்றுக் கொண்டு யாருக்கு தம்பி தர்ம தம்பி தனஞ்சயனும் தாரணி உலகமானால் இந்த அர்ச்சனன் ஒரே நோக்கத்தோடு சிவனை கோரி தேசியா அண்ணா சொல்லிருக்கிறார். 5 மறக்கணும் இல்லையா? இவரை எப்படி மறந்து விட்டார்?
சாமி ஐயோ எனக்கு கூட அப்படியே தோணுது சாமி நடந்த பீன் கருடன் தானோ